கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 15:17. மேத்யூ 15:17. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய கேள்விக்கு ரொம்ப அழகா நேர்த்தியா விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன, ஒரு மாம்ச பிரகாரமான காரியத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய காரியத்தை எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது எப்பயுமே செய்யக்கூடியவர். ஏன்னா இந்த பரிசேயர்கள் பாரம்பரியத்தினால ஊறி போனவர்களாக இருந்தவங்கள, என்ன, நீங்க இல்ல உங்களுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லக்கூடியதா. அப்போ அங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க என்ன சாப்பிட்றீங்கிறது முக்கியம் இல்லை, ஏன்னா என்ன சாப்பிட்டாலும் அது வெளியே போயிடும். ஆனால் நீங்கள் என்ன முக்கியம், உங்களுடைய இருதயம் முக்கியம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் ஒரு புறஜாதியார் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, புறஜாதியாரோடு கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் என்ன வெளியரங்கமான காரியங்களை மாற்றம் தான் பார்த்தாங்களே ஒழிய உள்ளான காரியங்களை பார்க்கல. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்கிறாரு, நீ என்ன பேசுகிற, நீ என்னத்தை யோசிக்கிற, நீ என்னத்தை செய்கிற, இது எல்லாமே உன்னுடைய இருதயத்திலிருந்து வருது. அப்போ உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும், வெளியரங்கமான பாரம்பரிய சம்பிரதாய சடங்கச்சாரம் இல்லை, மாறாக உங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய, இருதயத்தில் வரக்கூடிய ஒரு மறு சீரமைப்பு, த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியதாக உள்ளுக்குள்ளே வரக்கூடியது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய முறையில் நம்முடைய தீட்டு எங்கே வருது, உள்ளுக்குள்ளே இருதயத்தில் தான் வருது. அதனால தான் நம்ம சீஷத்துவம், நீங்கள் ஒரு சீஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இருதயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இருதயத்தை குறித்து சொன்னார். மத்தேயு 12:34 சொல்லும்போது என்ன சொன்னார், இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் யார், 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, இங்கே பரிசேயர்களும் மற்றவர்களும் ஒரு மாம்ச பிரகாரமாய் சுத்தமாய் இருப்பது, எப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிறத குறித்து நிறைய பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் உள்ளுக்குள்ள உள்ள இருதய சுத்தத்தை மறந்துட்டாங்க. என்ன வெளியரங்கமான சுத்தத்தை பார்த்தாங்க, உள்ளான மனுஷனில் அந்த உள்ளுக்குள்ளே வரதில் விட்டுட்டாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லும்போது, எப்பா நீ சாப்பிட்றது எல்லாமே வெளியே போயிருமே என்பதை உனக்கு இன்னும் அறியவில்லையா? ஏன்னா சாப்பாடு வயிறு வேஸ்ட்டு, ஆனால் வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாறுதல் வருகிறது, அது தேவனோடு உறவுல கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை தான் இங்கே கர்த்தர் மிக தெளிவாக அவங்களுக்கு போதிக்கக்கூடியதாக. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன, நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளியே வருவது தான் நீங்கள் யாருன்னு காட்டுகிறது என்பதை சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிடுறது? எனக்கு ரொம்ப முன்னாடி படித்த ஒரு ஞாபகம் இருக்குது. எப்பயுமே சொல்லுவாங்க, க்ளீன் ஹேண்ட்ஸ் பட் டர்ட்டி ஹேண்ட்ஸ்னு. எப்படி? க்ளீன் ஹேண்ட்ஸ் பட் டர்ட்டி ஹார்ட்ஸ். என்ன, நல்ல சுத்தமான கை இருக்குது, ஆனால் ஒரு அழுக்கான இருதயம். என்ன பிரயோஜனங்க? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் தண்ணி பிடிக்கிறீங்க, ஒரு டேங்க்லேருந்து தண்ணி பிடிச்சி நீங்கள் குடிக்க போகிறீங்க. பைப்பு அதில் வர்றது எல்லாமே நல்லா வச்சுட்டு தண்ணி தொட்டி அழுக்காக வச்சுருந்தா சரியாக வருமா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். வாட்டர் டேங்க்கில் குப்பையை வச்சுட்டு நீங்கள் போடுற பைப்பு இதெல்லாம் எடுத்து இது பண்ணுறது, அதை பிடிக்கிறது எல்லாமே நல்லா சுத்தமாக வச்சா சரியாக வருமா? வராது. உங்களுடைய கை சுத்தமாக இருக்கிறத காட்டிலும் உங்களுடைய இருதய சுத்தம் வரும்போது கை சுத்தம் தானாக வரும். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஆண்டவர், எப்பா ஒரு வார்த்தை வரும்போது என்ன, அது உன்னை மாற்றுகிறது, உறவில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் நீ சாப்பிட்ற சாப்பாடை பற்றி நிறைய பேர் இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் நிறைய பேர் வெளியரங்கமான காரியங்களை குறித்து அதிகமாக பேசுவாங்க. எங்கள் சர்ச்சில் அந்த பியூவில் இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே அவங்க ஷூவை போட்டு போயிட்டாங்க, அவங்க ஸ்கர்ட்டை போட்டு போயிட்டாங்க, இல்லை அவங்க இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, எல்லாமே வெளியரங்கமான காரியங்களை குறித்து தான் நிறைய தர்க்கங்கள் சபைகளில். நீ யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
உங்களை ஆட்கொண்டு இருப்பது பாரம்பரியமா எது? ஏன்னா இவங்க வந்து செய்யக்கூடிய நிறைய ஊழியங்கள்ல செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? மாம்ச பிரகாரமான காரியங்கள். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது எது தெரியுமா? இருதய சுத்தம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் இருதயத்தை சுத்தமாகி உள்ளுக்குள்ள ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இப்போதும் ஆண்டவரே, அநேக நேரங்களில் அநேக மக்கள் தங்களுடைய வெளியரங்கமான காரியங்களில் பரிசுத்தத்தை காட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள் தேவன் நீங்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்துறீங்க. எங்களுடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாக எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.